ம். இன்றைய குறள்: அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை என்னும் தவறான எண்ணத்தால் துன்பமே உண்டாவதை அறிந்து அறிவாளர் பொறாமையால் தீவினைகளை செய்ய மாட்டார்கள் அப்படின்றார். அதுக்கு நான் எழுதின கதை. டாக்டர் சார், டாக்டர் சார், திடீர்னு எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு சார் அப்படின்னு பிரதாப்னு ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாரு. அதை கேட்ட டாக்டர் நிதானமாக, உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலேயோ அல்லது எதிரிலேயோ ஏதாவது நல்லது நடந்துச்சா, சமீபத்தில் நடந்துச்சா? டாக்டர்: டாக்டர், எதுக்காக கேட்குறீங்கன்னு தெரிகிறது, அதனாலெல்லாம் எனக்கு பிபி ஏறல. பிரதாப்: சார், இப்போ நீங்கள் வந்தீங்களே, எப்போ வந்தீங்க? எத்தனையாவது நம்பர் டோக்கன்? டாக்டர்: நான் வந்து 1 மணி நேரம் ஆகிறது டாக்டர். என்னுடைய டோக்கன் நம்பர் 15. பிரதாப் சொல்கிறார்: அதுபோல் தான் கடவுளும் எல்லா வீட்டு நல்லதையும் உடனே கொடுத்துட மாட்டார். தினசரி ஒரு வீட்டை கொடுப்பார். அப்படி வரிசையாக தான் வரும். அதனால் எதை பார்த்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்கள் ரவுண்டு வரும்போது கடவுள் உங்களையும் கண்டிப்பாக கவனிப்பார். டாக்டர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே பிரதாப்பின் பிபி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. அதாவது பொதுவாக வந்து இதில் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை எண்ண தவறான எண்ணத்தால் துன்பமே உண்டாவதை அறிந்து அறிவாளர்கள் பொறாமை தீவினைகளை செய்ய மாட்டார்கள். பொறாமையினால் துன்பம் உண்டாகிறது முதல்ல நமக்கே உடம்புக்கு கெடுதி வரும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சி போச்சுன்னா உடனே ஆஹா, நமக்கு கிடைக்கல, நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கல, ஆனால் அவனுக்கு கிடச்சி போச்சுன்னு பொறாமையில் துன்பத்தில் பொறாமையில் இது பண்ணுறது நம்ம உடம்புக்கே கெடுதி ஆகும். ஆனால் அதே சமயத்தில் அவனுக்கு வந்து இதில் வந்து இது வந்து ஒரு அறிவார்ந்த செயல் கிடையாது அப்படின்றார் வள்ளுவர். ஏன்னா இது இதனால் துன்பம் உண்டாகும், பொறாமையினால் துன்பம் உண்டாகும். பல இப்போ அவனுங்களுக்கும் வந்து என்னன்னா, என்னடா இது, நம்ம வளர்ச்சியை கண்டு அவங்களாம் விருப்பப்பட மாட்றாங்க, எல்லாம் ஊர் எறிகிறாங்க அப்படி நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், நமக்கு உண்டானது கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு, ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். அதை யாராலையும் மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. நமக்கு உண்டானது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கிடச்சி போச்சேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறாமப்படக்கூடாது. அடுத்தவங்களுக்கு இப்போ கிடச்சி போச்சு, அது நிரந்தரமா இல்லை, அது அப்படியே இருக்குமா? அதனால் அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணணும். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.